welcome to all. Today we have to see accounts of non-profit organization. பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலா business concern வந்து ரெண்டு கேட்டகரியா என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து ட்ரேடிங் கன்சர்ன், இன்னொன்னு வந்து நான் ட்ரேடிங் கன்சர்ன். அப்ப ட்ரேடிங் கன்சர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா டு மேக் அண்ட் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். அவங்களோட மெயின் எய்மே என்னதுதான் லாபம் ஈட்ட வேண்டும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் குறிக்கோளா இருக்கும். ஆனா நான் ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா டு ரெண்டர் சர்வீஸ் டு இட்ஸ் மெம்பர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால முடிஞ்ச சேவைகளை கொடுப்பாங்க. சரியா? அதற்கு பேர் தான் என்னது நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கன்சர்னை இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடலாம். இந்த நான் ட்ரேடிங் கன்சர்னை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அல்ல நான் ட்ரேடிங் கன்சர்ன் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இவங்களோட மெயின் குறிக்கோள் வந்து என்னவா இருக்கும்? லாபம் ஈட்ட மாட்டாங்க, பட் என்ன பண்ணுவாங்க? சர்வீஸ கொடுப்பாங்க. ஆனா ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்க, கவனம் செலுத்த மாட்டாங்க. சரிங்களா? சரி, அப்ப நான் ட்ரேடிங் கன்சர்னுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்னு ஹாஸ்பிட்டல், ரெண்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தேர்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் கிளப். இந்த மூணு தானா? இல்ல, இதை விட இன்னும் நிறைய எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு மெயினா தெரியறதுக்காக இந்த மூணை நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஹாஸ்பிட்டல், ரெண்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மூணாவது ஸ்போர்ட்ஸ் கிளப். இன்னும் எலாபரேட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்றாங்க? ரெண்டர் மெடிக்கல் சர்வீஸ் டு த சொசைட்டி. சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க? மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய எய்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாருங்க, நம்ம காலேஜ் எடுத்துக்கோங்க, என்ன பண்றாங்க? நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்களுடைய கல்வி அறிவை அந்த இடத்துல வந்து நம்ம வளர்த்துக்கணும். சரியா? சோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்னதுதான்? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரெண்டர் எஜுகேஷன் டு த சொசைட்டி. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்னு எடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மெயினா எதுல வந்து கவனம் செலுத்த மாட்டாங்கன்னா ப்ராஃபிட்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனாலதான் இந்த கன்சர்னை நம்ம எப்படி அழைக்கிறோம்? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து செலவு இருக்காதா, இன்கம் இருக்குமா? ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து எது கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது, ரெண்டர் சர்வீஸ், அதாவது சர்வீஸ் மட்டும்தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு செலவு வரவெல்லாம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான செலவுகள் வரும்னா அவங்க வாடகை கொடுக்கலாம், அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கலாம், வேஜஸ், சேலரி, சம்பளம், கூலி, இந்த மாதிரி எல்லா செலவுகளும் இருக்கதான் செய்யும். சரிங்களா? செலவுகள் இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் இருக்காது. அப்ப கண்டிப்பா செலவு இருக்கு. அப்ப இவ்வளவு செலவு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வரவு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரியான நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய இன்கம் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. நம்ம காலேஜ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்ப இவங்க வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி செலவெல்லாம் மெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீஸ். சரிங்களா? அப்ப அந்த ஃபீஸ், இது ஸ்போர்ட்ஸ் கிளப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி இதை வச்சு அவங்க வரக்கூடிய இன்கம் என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த செலவை மெட் பண்றதுக்கு பாத்துக்கிறாங்க. அப்ப இவங்க எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லாபம் மட்டும்தான் ஈட்டணும். ஸோ அவங்க எது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லாபம் ஈட்டவில்லை, அப்ப அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப அவங்க என்ன மாதிரியான அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க, அப்ப அவங்க இதுல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ட்ரேடிங் கன்சர்ன்னா ஒரு வியாபார ஸ்தலம். அவங்க என்ன மாதிரியான அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சரியா? அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ஏற்கனவே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்
ஆஃப் ட்ரேடிங் கன்சர்ன்னாலே நமக்கு தெரியும். அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த நான் ட்ரேடிங் கன்சர்னுடைய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட், சரிங்களா? ரெண்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட், மூணாவது பேலன்ஸ் ஷீட். சரியா? இந்த மூணு அக்கவுண்ட் மட்டும்தான் நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அக்கவுண்ட்ஸ். இதை பத்தி தான் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் பார்க்கறோம்னு சொன்னாங்களா? அப்ப இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்டோடைய ஸ்பெசிமென், அதாவது ஃபார்மட் இது இப்படி தான். அதாவது டெபிட் சைடு என்ன இருக்கணும், கிரெடிட் சைடு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மட்டே என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி போட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நார்மலா இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல வந்து எது சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னா, சம்மரி ஆஃப் ஆல் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன், அதாவது ரொக்கம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் கூடியது மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல உள்ள கொண்டு வரணும். வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. முதல் பாயிண்ட். அது மாதிரி ரெண்டாவது இன்னொன்று வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் வந்து என்ன நேச்சர்ல இருக்கும்னா, இஸ் a ரியல் அக்கவுண்ட் நேச்சர். சரிங்களா? ஏன் ரியல் அக்கவுண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்றோம்னா, ரியல் அக்கவுண்டோட கோல்டன் ரூல்ஸ் வந்து என்ன தெரியுமா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை. அப்ப நம்மளுக்கு உள்ள என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா கேஷ் சம்பந்தப்பட்டது ரிசீவ் பண்றோம் இல்லையா, உள்ள வர வர என்ன பண்ணுவோம், நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிசீவ் பண்றதை எல்லாமே நம்ம எந்த சைடு காட்டணும் அப்படின்னா, ரிசிப்ட் சைடு. இப்போ என்ன சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் நம்ம ரிசீவ் பண்றதை எல்லாத்தையும் எந்த சைடு காட்டணும்னா, டெபிட் சைடு மட்டும் காட்டணும். ரெண்டு. அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த அக்கவுண்ட்ல முதல்ல என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓபனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ஓபனிங் பேங்க் பேலன்ஸ். ஓபனிங் பேலன்ஸ், சரிங்களா? ஓபனிங் பேலன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வரும். அப்ப போன இயருக்கு உண்டான க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இந்த இயருக்கு நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஓபனிங் பேலன்ஸா இருக்கும். நம்ம இப்ப எந்த இயர்ல இருக்கோம், 2021ல இருக்கோம். அப்ப 2020ல நம்ம கையில காசு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது போன வருஷத்துக்கு க்ளோசிங் பேலன்ஸா இருந்திருக்கும். இந்த வருஷத்துக்கு என்னவா இருந்திருக்கும், ஓபனிங் பேலன்ஸா இருந்திருக்கும். அப்ப கேஷ்ன்றது கையில கையிருப்பு அப்படின்னு சொல்றோம். பேங்க் அப்படின்றனா வங்கியில எவ்வளவு இருந்தது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு அது பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கேஷ், ஓபனிங் கேஷ், ஓபனிங் பேங்க் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம என்ன பண்ணணும், இதைத்தான் போடணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சந்தா. சரிங்களா? நம்ம மெம்பர் ஆகும்போது ஒரு கிளப்ல, ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணணும். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த இடத்துல நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும்னா, நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப், நம்ம தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் வரவு, இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் செலவு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வரவு என்ன, நம்மளுடைய செலவு என்னன்னு தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பா எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி என்ன ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சந்தா. அப்ப என் கிளப்ல வந்து சேர்றவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நான் ரிசீவ் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன வருது, உள்ள அமௌண்ட் வருது. சரிங்களா? அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப டெபிட் சைடு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வைக்கணும். அப்ப இதுல என்னெல்லாம் வரும்னா, ரிலேட்டிங் டு ப்ரீவியஸ் இயர் சொல்றாங்க, ஃபார் கரண்ட் இயர், ஃபார் ஃபியூச்சர் இயர். அதாவது வேற ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்லை. இதுல எல்லா கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனையும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிலேட்டிங் டு ப்ரீவியஸ் இயர்ல சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளவு ப்ரீவியஸ் இயருக்கு உண்டானது ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், இங்க காட்டணும். கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் எது இருக்குதா அதையும் காட்டணும். அடுத்த வருடத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் பே பண்ணியிருக்காங்களா, நம்ம அதையும் ரிசீவ் பண்ணியிருக்கோமா, அதையும் என்ன பண்ணணும், காமிக்கணும். சரிங்களா? அடுத்து லைஃப் மெம்பர்ஸ் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டொனேஷன். இந்த லைஃப் மெம்பர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் டைம் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்காக, நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதாவது வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு பே பண்ற ரிசிப்ட். சரியா? ஸோ அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவு தான். சரிங்களா? இன்கம் தான் ரிசிப்ட்.
அப்ப அதனால லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்றது நுழைவு கட்டணம், உள்ள வர்றதுக்காண்டி நான் இவ்வளவு ரூபாய் ஃபீஸ் கலெக்ட் பண்ணேன். அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்கம். சரிங்களா? அப்ப அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ், வேற யாராவது டொனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து வந்த வரவு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்த ரூபாயை வந்து எந்த சைடு காட்டுறோம்னா ரிசிப்ட் சைடு காட்டுறோம். இதெல்லாம் வாட் எவர் இட் இஸ் ரிசீவ்டு கேஷ் ரிலேட்டட். சரிங்களா? பணம் சம்பந்தப்பட்டது எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்றோமோ அதை எல்லாத்தையுமே ரிசிப்ட் சைடு காட்டுறோம். அப்ப இந்த வர்ற ரூபாயை வச்சு செலவு செய்யறாங்க, என்னெல்லாம் பேமெண்ட் பண்றாங்க, நம்மளை விட்டு பணம் வெளியே போகுது. அப்ப இந்த இடத்துல பணம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் உள்ள பணம் வந்தது. இங்க வந்து என்ன ஆகுது, வெளியில என்னெல்லாம் நம்ம செலவு செஞ்சிருக்கோம், நம்மளை விட்டு பணம் எங்க வெளியே எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்ட் அண்ட் டேக்ஸ், ஏதாவது செலவு, இது கண்டிப்பா வாடகை, வரி, சம்பளம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இதெல்லாம் பேமெண்ட் தான். நம்மளை விட்டு பணம் என்ன ஆகுது, வெளியே போகுது. நான் வாடகை கொடுக்குறேன், என்னை விட்டு கையில இருந்து பணம் வெளியில போகுது. சேலரி, சம்பளம் கொடுக்குறேன், சேம் ஒன். எலக்ட்ரிசிட்டி, நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டிக்காக என்ன பண்றோம், பேமெண்ட் பண்றோம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ், இப்போ ஏதோ ஒரு சமயம் நம்ம இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் புக்கு வந்து வாங்குறாங்க. சரியா? அப்ப அந்த நேரத்துல நம்மளை விட்டு பணம் என்ன ஆகுது, வெளியில போகுது. சரிங்களா? அப்புறம் இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ், இந்த மாதிரி என்னெல்லாம் செலவுகள் வந்து நம்ம செஞ்சோமோ அதை எல்லாம் என்ன பண்றோம், பேமெண்ட் சைடு காட்டுறோம். அப்ப நம்ம டெபிட் சைடு வந்து என்ன காட்டுறோம், ரிசிப்ட்ஸ், என்னெல்லாம் நம்மளுக்கு உள்ள வருதோ அதை எல்லாத்தையும் என்ன பண்றோம், டெபிட் சைடு காட்டுறோம். அது மாதிரி நம்ம என்னெல்லாம் செலவு பண்றோமோ செலவேட்டதை ஃபுல்லா என்ன பண்றோம், கிரெடிட் சைடு காட்டுறோம். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, ஆல் ரிசிப்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் ரிசிப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் என்டர்டு ஆன் தி டெபிட் சைடு ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். அப்ப இங்க வந்து என்ன டிரான்சாக்ஷன், பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே கிரெடிட் சைடு ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் போட்டு கடைசி க்ளோசிங் பேலன்ஸ், அது வந்து நம்ம இப்ப கையில நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு. அப்ப இந்த ரெண்டா இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்ப இது வந்து ஃபுல்லா நம்மளுக்கு என்னது, ரிசிப்ட். இந்த பக்கம் ஃபுல்லா என்னது, பேமெண்ட். அப்ப கையில என்கிட்ட மொத்தம் காசு இவ்வளவு இருக்குது, நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், போக மிச்சம் பேலன்ஸ், கேஷ் கையிருப்பு எவ்வளவு, பேங்க் இருப்பு எவ்வளவு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க எது சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல கொண்டு வரணும். அது ப்ரீவியஸ் இயரா இருந்தாலும் சரி, கரண்ட் இயரா இருந்தாலும் சரி, இன் ஃபியூச்சர் இயரா இருந்தாலும் சரி, அந்த கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்துரும். சரிங்களா? ரைட், தேங்க்யூ சார். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து கேஷ் அண்ட் பேங்க் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ரைட், இதோட நம்மளுக்கு இந்த ரிசிப்ட் முடியுது. இன்னும் ஒன்று வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பற்றி நான் சொல்லணும். இந்த சைடு ஃபுல்லாக கேபிட்டல் ரிசிப்ட், ரெவென்யூ ரிசிப்ட் மட்டும்தான் என்ட்ரி ஆகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் தான் வரும். அப்போ இந்த கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் பேமெண்ட், அது மாதிரி ரெவென்யூ ரிசிப்ட், ரெவென்யூ பேமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது நான் ரெக்கரிங் நேச்சர். திரும்ப திரும்ப என்ன ஆகாது, வராது. எப்பயாவது ஒரு தடவை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசிப்ட் வந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு டொனேஷன் வந்து நம்மளுக்கு எப்பயாவது ஒரு தடவை, இந்த எடுத்துக்கலாம், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்ல எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் ரிசிப்ட். ஏன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் என்ன பண்ண போறாங்க, ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அப்ப இந்த ரெவென்யூ ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா, அது ரெக்கரிங் நேச்சர். ரெக்கரிங்னா என்னன்னா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாசம் மாசம் என்ன பண்ணணும், சந்தா பே பண்ணணும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னா ரெக்கரிங் ரிசிப்ட்ஸ். அப்ப ஆல் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் ஆர் என்டர்ட் ஆன் த டெபிட் சைடு ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் அண்ட் ஆல் கேபிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் ஆர் என்டர்ட் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். சரிங்களா? இது அதே மாதிரி தான் கேபிட்டல் பேமெண்ட்ஸ், ரெவென்யூ பேமெண்ட்ன்றது நான் ரெக்கரிங் நேச்சர். எப்பயாவது ஒரு பேமெண்ட், உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு புதுசா கொண்டு வரேன், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்க்கு ஃபர்னிச்சர் வாங்குறாங்க, நம்ம வந்து தினமும் அடுத்தடுத்து மாசமா வாங்க போறோம். ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போட்டோம்னா அவ்வளவுதான், அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட் மாதிரி. அப்ப அது வந்து எப்போ ஒரு தடவை தான் வாங்க போறோம். அப்ப இதுக்காக நம்ம பணம் நம்மளை விட்டு என்ன ஆகுது, வெளியில போகுது. அப்ப இது என்ன பேமெண்ட் அப்படின்னா கேபிட்டல் பேமெண்ட். ரெவென்யூ பேமெண்ட்ன்றது இதெல்லாம் ரெவென்யூ பேமெண்ட் சொல்லலாம். சேலரி, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் மாசம் மாசம் என்ன பண்ணணும்,
கொடுக்கணும். அப்ப அந்த திரும்ப திரும்ப நிகழும் நிகழ்வுகள் வந்து ரெவென்யூ பேமெண்ட்ஸ் ஆர் ரெவென்யூ ரிசிப்ட். அது மாதிரி எப்பயாவது நடக்கிறது வந்து கேபிட்டல் ரிசிப்ட் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட். சரிங்களா? ஓகே. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். சரிங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அப்படிங்கிறது இஸ் அ நாமினல் அக்கவுண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நாமினல் அக்கவுண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்படின்னா என்ன சொல்றாங்க? செலவுகளை பற்று வைக்கணும், வரவினங்களை வரவு வைக்கணும். அதே தான் இங்க எப்படி இருக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் எந்த சைடு காட்ட போறோம்? எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு காட்ட போறோம். இன்கம் எல்லாம் எந்த சைடு காட்ட போறோம்? கிரெடிட் சைடு காட்ட போறோம். அதான் ஃபர்ஸ்ட் என்ன நேச்சர்னு சொல்லிருக்காங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் இஸ் a நாமினல் அக்கவுண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அக்கவுண்ட்டுக்கு பதிலா ப்ரிப்பேர் பண்றாங்க இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எல்லாம்? இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா எந்த அக்கவுண்ட்டுக்கு பதிலா? இன் லியூ ஆஃப்னா இதற்கு பதிலாக. அப்ப எந்த அக்கவுண்ட்டுக்கு பதிலாக? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கு பதிலா என்ன பண்றாங்க? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் த period. So it is prepared at the end of the period. நம்ம அந்த இயர்ல எப்ப முடியுது அப்படின்னா உதாரணத்துக்கு 1/4/2022 31st March 2021 னா 31st March 2021 அப்பதான் என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல என்ன பார்க்கறோம்? இது ஒரு நாமினல் அக்கவுண்ட் நேச்சர். அதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் என்ன பண்றோம்? ப்ரிப்பேர் பண்றோம். இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்? at the end of the period. அப்ப இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? in order to prepare income and expenditure account, what are the steps to be followed அப்படிங்கறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? அப்ப the following steps should be carefully followed. இதுல என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். First one என்ன சொல்றாங்கன்னா exclude opening and closing balance of cash and bank balance. receipt and payment accountல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓபனிங் பேலன்ஸ் தான் பார்த்தோம். அதுல கேஷா இருக்கட்டும் பேங்கா இருக்கட்டும் அதோட ஓபனிங் பேலன்ஸும் இங்க க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல அந்த ஓபனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் என்ன பண்ண கூடாது? எடுத்துக்க கூடாது. இந்த வேர்ட் நல்லா கவனிங்க. எக்ஸ்க்ளூட். இன்க்ளூட் மீன்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்க்ளூட் மீன்ஸ் எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது exclude all capital receipt and payment. நான் போன இதுல சொன்னேன் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா என்ன, ரெவென்யூ ரிசிப்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா நான் ரெக்கரிங் நேச்சர், எப்பயாவது ஒருக்கா என்ன பண்ணும் ஏற்படும். இதே இது ரெவென்யூ ஐட்டம்ஸ்னு எடுத்துட்டோம்னா அது ரெக்கரிங் நேச்சர், அடிக்கு ஒருக்கா என்ன பண்ணும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். அப்ப இதுல வந்து கேபிட்டல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை என்ன பண்ணணும்? எடுத்துக்க கூடாது. என்னதெல்லாம் ரெவென்யூ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் ரிலேட்டடா பே பண்ணுவோம்? உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம், ரெண்ட் பே பண்றோம், salary பே பண்றோம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து மந்த்லி ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. சோ எதை மட்டும் எடுத்துக்கணும்னா only include revenue receipt and revenue payments மட்டும் தான் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். அப்ப இந்த ரெவென்யூ ரிசிப்ட் எங்க அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா will appear on the credit side, that is revenue receipt income sideல என்ன ஆகும்? appear ஆகும். சரியா? all revenue receipt appear on the credit side of the income and the expenditure account. அப்ப revenue paymentல எங்க வரும்? debit side of the income and expenditure account. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து என்ன ஐட்டம்ஸ்? ஸ்டேட் ஐட்டம்ஸ் only for the current period, that is items relating to the preceding and the succeeding period are to be ignored. ignoredனா தவிர்த்து விட வேண்டும். இங்க பாருங்க, இப்போ இந்த ரெவென்யூ பேமெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ரெவென்யூ பேமெண்ட்ஸ்ல ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், salary இதெல்லாம் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இதுல போன வருஷத்துக்கு உண்டானது preceding means previous year.
அப்ப போன வருஷத்துக்கு உண்டானதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ரூல் வந்து என்னன்னா, இது டேக் ஒன்லி கரண்ட் பீரியட் ஐட்டத்தை மட்டும்தான் என்ன பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் பீரியட்ல என்ன ஏற்படுதோ அதை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எந்த பீரியட் எடுக்கக்கூடாது, ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் பீரியட் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த ஐட்டம் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் இதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து உதாரணத்துக்கு ரெண்ட் வந்து போன வருஷத்துக்குரியது ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை லிஸ்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபியூச்சர் பீரியட் அடுத்து வர காலம். சரியா, இப்ப நம்ம 2020 இருக்கோம், 2019ங்கிறது ப்ரீவியஸ் பீரியட், 2021 அப்படிங்கிறது ஃபியூச்சர் பீரியட். அப்ப ஃபியூச்சர் பீரியட் சம்பந்தமா ஏதாவது கொடுத்தா எடுத்துக்கணுமா, எடுத்துக்க கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும், அதையும் என்ன பண்ணிடணும்னா லிஸ்ட் பண்ணிடணும். அப்ப எதைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா கரண்ட் பீரியடுக்குரியதை மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட். சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அப்ப கரண்ட் பீரியடை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட், லாஸ்ட் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன ஐட்டம்லாம் உள்ள வரும்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ். இப்போ ஒரு அசெட் நம்ம வச்சிருக்கோம், அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதை நம்ம என்ன பண்ண போறோம், விற்க போறோம். சரிங்களா, இப்போ விற்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும், ஒன்று ப்ராஃபிட் வரலாம், இல்லாட்டி லாஸ் வரலாம். சரிங்களா, அப்படி லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸை எங்க காட்டணும், டெபிட் சைடு காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன செலவுகள் நட்டங்களை எல்லாமே என்ன வைக்கணும், பற்று வைக்கணும். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். அதனால அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட ப்ராஃபிட் சப்போஸ் வந்துச்சுன்னா அதை கிரெடிட் சைடு வைக்கணும். எய்தர் லாஸ் வரும் இல்லாட்டி ப்ராஃபிட் வரும், ஏதாவது ஒன்று தான் வரும். லாஸ் வந்தால் டெபிட்ல வைக்கணும், ப்ராஃபிட் வந்ததுன்னா கிரெடிட்ல வைக்கணும். சரிங்களா, அடுத்து டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அசெட்ல இருந்து டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு லாஸ் தான், நட்டம் தான் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகும், அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், அந்த அசட்டோட வேல்யூ வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப அதுவும் நம்மளுக்கு ஒரு லாஸ், அதையும் என்ன பண்றாங்க, டெபிட் சைடு கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்து பேலன்ஸ். இப்போ இந்த என்ட்ரி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் என்ன வரும்னா எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். சரியா, இதை வந்து என்ன வார்த்தையில சொல்லுவாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்கம் வந்து என்னவா இருக்கு, எக்ஸஸ் ஆஃப் இன்கம், இன்கம் வந்து அதிகமா இருக்கு, ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் எதை விட, எக்ஸ்பெண்டிச்சரை விட. என்னைக்குமே வரவு கையில அதிகமா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அது லாபம். சரிங்களா, அப்ப நம்மளுக்கு இங்க அதே தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ். சரிங்களா, அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நட்டம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, டெபிசிட்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வர பேலன்ஸ் வந்து எய்தர் சர்ப்ளஸா இருக்கும் இல்லாட்டி டெபிசிட்டா இருக்கும். சரிங்களா, இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து வரலாம், ரிசிப்ட்டு இங்கே இன்கம் இங்கே பேமெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே சிமிலர் தானே மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்குது. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். நான் ஆரம்பத்திலே ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடும்போது அது என்ன அக்கௌண்ட்னு சொன்னேன், ரியல் அக்கௌண்ட். ஆனால் இங்கே நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க, நாமினல் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. சரியா, the first difference. செகண்ட் என்ன சொல்றாங்க, it includes all capital as well as revenue items. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல பார்க்கும்போது எல்லா கேபிட்டல் ரிசிப்ட்டும் வந்துடும், ரெவென்யூ ரிசிப்ட் எல்லாமே உள்ள வந்துடும். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்கும்போது எது மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் என்ன பண்றாங்க, இன்க்ளூட் பண்றாங்க. Third one, it starts and end with cash and bank balance. Receipt and payment account வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போட்டோம், ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அது மாதிரி முடிக்கும் போது என்ன பார்த்தோம், க்ளோசிங் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் சொல்லி முடிச்சோம். சரிங்களா, ஆனா இங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த
விதமான ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். இது ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். சரிங்களா? இதுல வந்து நம்ம எடுத்த உடனே முதல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ண மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க மாட்டோம். அடுத்து நெக்ஸ்ட், it shows receipt and payment of previous year, current year and subsequent year if cash is received in current year itself. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம receipt and payment account பொறுத்த வரைக்கும் previous year இருக்கட்டும், future period இருக்கட்டும், even current yearல உள்ள கேஷா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா some adjustments are made. அப்ப அதுல என்ன பண்ணாங்க, previous year லெஸ் பண்ணாங்க, ஃபியூச்சர் பீரியடையுமே லெஸ் பண்ணாங்க, கரண்ட் இயர் என்ன பண்ணிக்கிட்டோம், ஆட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அப்ப இதுல எதை மட்டும் தான் காட்டுவாங்க அப்படின்னா, கரண்ட் இயருக்கு உண்டான ஐட்டம்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. ஆனா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல ப்ரீவியஸ் இயரா இருக்கட்டும், கரண்ட் இயரா இருக்கட்டும், ஃபியூச்சர் இயரா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுவாங்க, காமிப்பாங்க. சரியா? இது ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். இட் இஸ் prepared in lieu of cash book. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேஷ் புக்ல என்ன தெரியும், நம்ம கையில எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப கேஷ் புக்கு பதிலாக இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எதற்கு பதிலாக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன வரும், எய்தர் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஆனா இங்க நமக்கு என்ன வருது, எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். சரிங்களா? No adjustments are required. அதாவது நான் ஏற்கனவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ப்ரீவியஸ் இயரை லெஸ் பண்ணோம், ஃபியூச்சர் பீரியடை லெஸ் பண்ணோம், கரண்ட் இயரை ஆட் பண்ணோம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கவே இருக்காது. ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். So these points are the difference between receipt and payment account and income and expenditure account. சரிங்களா? அப்ப நம்ம அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது receipt and payment account எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நான் ட்ரேடிங் கன்சர்ன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் கன்சர்ன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்களோ இந்த சிமிலர் வே, அதே வேல தான் என்ன பண்ண போறாங்க, இந்த நான் ட்ரேடிங் கன்சர்னும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதுல நம்ம லயபிலிட்டிஸ், அசெட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி சேம் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் வரும். நம்ம ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டா இருந்தா ஆட் பண்ணுவோம், நெட் லாஸா இருந்தா லெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க சர்ப்ளஸா இருந்தா என்ன பண்ணிக்கணும், கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணிக்கணும். டெபிசிட்டா இருந்தா அந்த கேபிட்டல் ஃபண்ட்ல இருந்து லெஸ் பண்ணிக்கணும். எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், ரெண்டும் அட் அ டைம்ல வராது. சரிங்களா? இதே வேல போட்டு பேலன்ஸ் ஷீட் எப்பயும் போல ட்ரேடிங் கன்சர்னுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ட்ரேடிங் கன்சர்னுக்கும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். கண்டிப்பா லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட் கண்டிப்பா என்ன ஆகும்னா டேலி ஆகும். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், அண்ட் ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.